ஹலோ கைஸ், இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருந்தேன். ஒரு பேன்ல எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமா நெய் போட்டு 3 கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சமா அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, 3 ஏலக்காய் போட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு 3 பச்சை மிளகாய் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா 50% போகிற அளவுக்கு வதக்கிட்டு தென் வெங்காயத்தை நீர் வாக்கில் கட் பண்ணி வச்சிருந்தேன் 2 வெங்காயமும் ஆட் பண்ணி அதை நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிட்டேன். கூடவே உப்பு சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுமே புதினா ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். புதினா கொஞ்சம் நல்லா வதங்கினதும் தக்காளி 3 கட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அந்த தக்காளியும் எடுத்து அதில் போட்டு நல்லா குழைய வதக்கிக்கிட்டேன். நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்ந்து ஒரு டேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்ததுமே அதில் கொஞ்சம் வெறும் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அண்ட் வீட்டு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். அது நல்லா மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்க விட்டுட்டு அதுக்குள்ள மஷ்ரூமை சுடுதண்ணில் உப்பும் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நல்லா அதில் இருக்க அழுக்கெல்லாம் ட்ரைன் ஆனதுமே ஃபில்டர் பண்ணி எடுத்து நமக்கு என்ன சைஸில் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்மளுடைய மசாலாவில் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமா தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்க விட்டுட்டேன். எல்லாமே சேர்ந்து ஒரு தொக்கு மாதிரி ஃபார்ம் ஆனதுமே நமக்கு 2 கப்பு அரிசி ஊற வச்சிருந்தேன். ஸோ அதுக்கு 3 கப்பு அளவு தண்ணியை ஹீட் பண்ணி எடுத்துட்டு அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா தண்ணி ஊற்றினது கொதி வந்த உடனே 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணி ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டு உப்பு காரம் செக் பண்ணிட்டு டைரெக்டாக மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு கரெக்டாக 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தேன். நல்லா சாதம் உதிரி உதிரியா கரெக்டாக வெந்து வந்துருச்சு. இதுக்கு காம்பினேஷனா நார்மலாக முட்டையில பெப்பர், உப்பு, மஞ்சள் தூள், பச்சை மிளகாய் போட்டு ஆம்லேட் போட்டு எடுத்துட்டு வெறும் வெங்காயத்தை மட்டும் வச்சு சைட் டிஷ்ஷாக பேர் பண்ணி சாப்பிட்டுட்டேன். சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு சமைப்போம். டாடா.